வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் ஓவர் குடி தற்கொலைக்கு முயற்சி செய்தார். கண்ணீரோடு பேசிய பா ரஞ்சித் அவர்கள் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகி போயிருக்காங்க. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான இயக்குனராக, அரசியல் களத்தில் முக்கியமான செயல்பாட்டாளர்களாகவும் இருக்கிறார். அம்பேத்கரிய தத்துவத்தை முன்வைத்து தனது படங்கள் சமூக செயல்பாடுகள் முன்வைத்து வரும் பா ரஞ்சித் இன்றைக்கும் தமிழ் சினிமாவில் ஏற்படுத்தி வரும் தாக்கம் மிகவும் முக்கியமானது. இவரது நீலம் புரொடக்ஷன் தயாரித்துள்ள பாட்டில் ராதா என்ற படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் நேற்று நடைபெற்றது. அதில் தயாரிப்பாளரும் இயக்குனருமான பா ரஞ்சித் அவர்கள் பேசும்போது, நான் தற்கொலை செய்ய எண்ணியதாக கூறியிருக்காங்க. தினகரன் இயக்கத்தில் குரு சோமசுந்தரம், சஞ்சனா நடராஜன், மாறன் உள்ளிட்ட பலரது நடிப்பில் உருவாகியுள்ள படம்தான் பாட்டில் ராதா. இந்த படம் வரும் 24ஆம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது. இந்த படத்திற்கு பார்த்தீங்கன்னா ஷான் ரோடன் இசையமைத்திருக்கிறாரு. படம் போதைக்கு அடிமையானதால் அதிலிருந்து எப்படி மீண்டு வராங்க என்பதை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டது. படத்துடைய ட்ரெய்லர் நேற்று, அதாவது ஜனவரி 18ஆம் தேதி ரிலீஸ் செய்யப்பட்டு ரசிகர்கள் மத்தியில் பெரும் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இந்த நிலையில் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் இயக்குனர் பா ரஞ்சித் பேசும்போது தற்கொலை முயற்சி செய்து குறித்து பேசினார். இது பலருக்குமே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதாவது, இந்த படத்தில் வரும் அஞ்சலை தான் எனது அம்மா. எனது அப்பா என்னையும் எனது சகோதரர்களும் உணவுக்காக பணத்திற்காக யாரிடமோ கொண்டு போய் நிறுத்தியதே கிடையாது. நாங்கள் உடுத்தும் உடை எங்களது கல்வியில் மிக கவனமாக இருந்தார். இவ்வளவு செய்து எனது அப்பா குடி என வரும்போது தன்னையே இழந்து விடுவார். ஒரு திருவிழா வந்தால் ஊரே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். எனது அம்மா மட்டுமே அழுது கொண்டே இருப்பாங்க. எங்கள் அம்மா அழுவதை என்னால் பார்க்க முடியாது. அப்போது நான் 12ஆம் வகுப்பு படிக்கும்போது இருந்தேன். ஒரு நாள் இரவு எனது அம்மா அழுவதை பார்க்க முடியாமல் தவித்து நான் தற்கொலை செய்து கொள்ளலாம் என யோசித்தே இருக்கேன். எனது அப்பாவை அதிலிருந்து மீட்டு கொண்டு வர எனது அம்மா, அண்ணன் மற்றும் தம்பி மிகவும் கஷ்டப்பட்டாங்க. நான் வீட்டிலே இருக்க மாட்டேன். எனது அப்பா இன்னும் கொஞ்ச நாள் வாழ வேண்டும் என்ற ஆசை இருந்தது. எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் வாழணும் போல இருக்குடா என்னிடம் கூறிக்கொண்டே இருந்தார். மருத்துவர்கள் எனது அப்பா இன்னும் 6 மாதங்கள் வரை இருப்பார் என கூறியிருந்தாங்க. ஆனால் அவங்க ஒரு வாரத்தில் இறந்துட்டார். எனது அம்மா அழுது கொண்டே இருந்தது போல எனது மனைவியும் எனது குழந்தைகளும் அழக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறேன். என் கலங்கிய கண்ணீருடன் பேசினார். இவரது இந்த பேச்சினை கேட்ட ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து போயிருக்காங்க. மன அழுத்தம் ஏற்பட்டால் தற்கொலை எண்ணம் வரவே கூடாது. உடனடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மதுவிலிருந்து வெளியே வரணும்னா கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டும். அப்போ தான் அவங்களுடைய சூழ்நிலை புரியும் என்று ரஞ்சித் அவர்கள் அந்த பேட்டியில் குறிப்பிட்டிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன எனக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.